வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மேட் பிரதர்ஸ் அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். இப்போ பழைய வீடியோ தான் பார்க்கலாம். பார்க்கலாமா? ஓகே. இன்னைக்கு நம்ம 1 லிட்டர் வடிக்க முடியும் 2200 இருக்கு. 5 லிட்டர் வடிக்க முடியும் 350 இருக்கு. ஓ 100 இருக்கு. அது மட்டும் இல்ல 2000 வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் போட் ஓ பண்ணலாம். ஓ ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் வடிக்கிறதுக்கு மூடிய போடலாமா? வாட்டர் கேன் பாயிண்ட் வந்திருக்காங்க. வாட்டர் பாட்டில் காத்து ஊதுறோம். காட்டா ஒரு மூடிய போடுறோம். காத்து ஊதி காத்து நான் டாடி காத்த பயங்கரமா ஊதுறீங்க போலயே. இதுலயே காத்து இருக்கும்ல. காத்தாடி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏய் காத்து ஊதுறா வாயிலால வச்சிருக்க. உண்மையிலே காத்து ஊதுமா? ஏய் அப்ப சும்மாவா வச்சு எடுத்துட்டு இருக்க? காத்தல வெளியே போறே. இல்லப்பா காத்து வேகமா வெளியே போயிருதுப்பா. நானும் பாப்பேன். இப்பதான் தியாவோட கஷ்டம் தெரியுது. என்ன பண்றது? ஒரு இயற்கை காத்த வாங்கி இப்படி மூடு. அப்ப நீங்க ஊதல காத்தடிக்குதா? காத்தடிக்குது. நல்ல ஐடியா. நான் தண்ணி வச்சிருச்சா? ஆமா, என்ன வெயில் அடிக்குது. வெயில உட்காந்து வா. கொஞ்சம் வெயில் இல்லாத டைம்ல பண்ணு. வெயில்ல மொட்டை வெயில்ல வேற எங்கேயாவது டென்ட் மாதிரியே ஏதாவது போட்டு உட்காந்துருக்கலாம். போடா அடிக்கும். அப்பா முடிச்சிங்களா? அடுத்த நாளே இன்னும் இருக்கே. முடிச்சிட்டாங்களா? இங்க குவிந்து கிடக்கிறது எல்லாமே பார்த்தா நாங்க இப்ப போட்ட மூடி போட்டு பார்த்துக்கேனே. இப்ப 5 லிட்டர் வாட்டர் கிடக்கு. காத்த உதப்புறோம். ஓ பெருசு இது. 5 லிட்டர் இது. வாட்டர் கேன். இதான் எடுங்கப்பா. அரிய காட்சி எடுங்கப்பா. காத்த ஊதி தூக்கி போடுறேடா. என்ன காத்த ஊத்தி ஊதணும் என்னடா டேய். தூக்கி போட்டுட்டு இருக்காரு. என்னப்பா இந்த வாட்டர் எல்லாம் ஊதாம போட்டுட்டு இருக்க? இது பெருசு ஊத வேண்டியதுப்பா. மண்டைய படுத்துட்டு இருக்கு வெயில். இப்ப மணி பார்த்தா கரெக்டா 1 மணி ஆயிருச்சு. மண்டை பயங்கரமா படுந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வெயில் அடிச்சிருக்கு. இதனால நம்ம பாய்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்து வாட்டர் கேன்ல மூடிய போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு நீங்க எந்த ஊருக்கு தெரியலையே. ஒரு லைக் போடுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அப்பா கறி சோறு டைம் ஆயிடுச்சுல. சாப்பிடுறாரு. நாங்க கறி சோறு சாப்பிட போறோம். வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க போல. காட்டவே இல்லையே. கறி சோறு வேலை பாக்குது. எல்லாரும் என்ன செய்யிட்டாங்க? தூக்கம் வருது எல்லாருக்கும். இதெல்லாம் blue. 10 ரூபா ரெடி பண்ண போறோம். சொல்லலாமா? எல்லாரும் கூட்டணியா ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா தனிக்கட்சியா ஒர்க் பண்ணிட்டு இருக்க. தனிக்கட்சி நடந்தா மாதிரி என்ன எங்கடா ஒர்த்தி இருக்கிறதுனா அப்படி பிஞ்சுட்டு போயிட்டு இருக்கு. உனைய நம்பிலாம் அப்புறம் மழை விட்டா அவ்வளோ கவுத்து போயிடும். பிளாஸ்டர் போடுறாங்க. நல்லா எழுதுறோம். போட்டுப்பா அந்த மிதக்கிறதுக்காக புரிஞ்சிட்டு வரக்கூடாதுல்ல. மிதக்குள்ள ஆமா. அப்பானா இது பெரிய வந்து பயங்கரமா இருட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ வீட்டுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி ஆகணும். அதனால அப்பா பாத்தீங்கன்னா பேக்கிங்ல ஒரு சைடு ஈடுபட்டு இருக்காரு. வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. 9 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணிக்கு போட் ஓட்டிடலாம் நினைச்சோம். ஆனா 6 மணி ஆகி டைம் ஆயிடுச்சு. காவாசூட முடிக்கிறோம். இது எத்தனை நாள் போகும்னு தெரியல. அதான் இன்னைக்கு நாங்க ஒரு நாள் முடிச்சலாம்னு வந்தோம். ஆமா இன்னைக்கு முடிஞ்சது வந்து 15% 20% கூட முடியல. ஆமா ஐயோ 8% மிச்சம் இருக்கு. அது நாளைக்கு கண்ணு. ஆமா நாளைக்கு எப்படின்னு பார்த்தா தெரியல. நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு போனாலும் போக முடியும். எடுத்துருவாங்க யாராவது. ஆமா. ஆமா சார் ஃபைனலி கடையில போட்டுருவாங்க. சத்தியம்னா போடலான்னு ஏதாவது நாய் ஏதாவது வந்து திச்சு போட்டு. சோ இப்போ இது என்ன அடுத்த நாள் 9 o'clock. Yes, இப்போ அப்புறம் பசங்க பயங்கர பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதுவும் பார்த்தீங்கன்னா சாப்பிட கூட வேலை பார்க்கறாங்க. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து அவங்க வேலையை கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகேவா? மொதல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் ஒவ்வொரு ரூபா சிலட்ட போட்டோம். இப்போ 2 ரூபா போடுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4 ரூபா போட போறோம். கடைசி ஒரு ரெஸ்டாரண்ட் பாட்டம் மட்டும் டெஸ்ட் பண்ண போறோம். இவ்வளவு பண்றதும் பாட்டம் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மேல வீடியோ காட்டணும். இது பெரிய உண்மையிலே என்ன யாஸ் அதுக்கு கெசிடன்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கெசிடன்ஸ் ஆபீசர் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்றீங்க. தண்ணி ஏறிடாதா? ஏறாது. சோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா மிதக்கதான் செய்யும் பாட்டில் எத்தனை பாட்டில். பாட்டில் டிவைட் பண்ணிருக்கோம்? 5 பாட்டா டிவைட் பண்ணி ரெடி பண்ணிருக்கோம். மூடி இல்லைன்னா உள்ள தண்ணி போகும். உள்ள அடுத்து போகும். பாட்டம்ல 1. யாஸ் இப்போ இது 5ஐயும் மொத்தமா கம்பேர் பண்ணி 100 ரூபாய்க்கு போறோம்.
அப்பா செகண்ட் டே, இரண்டாம் நாள் மதியம் 3 மணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. அதுல இதுதான் பாத்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த போட், இதுதான் டாப் ஆஃப் த போட். ஆமா, எதுக்கு நம்ம இந்த மாதிரி டிசைன் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல அழகா பாத்தீங்கன்னா உட்காரலாம், நடக்கலாம், குதிக்கலாம், எல்லாம் ஓ பண்ணலாம். அப்படியே திருப்பி இந்த மாதிரி நம்ம தலைகளை போட்டதுனால கீழே தண்ணி பார்த்தீங்கன்னா கீழ இருந்து மேல வரதுக்கான சான்சஸ் கம்மியா இருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஆமா, நல்ல காற்று நிறைய இருக்கனால ஓரளவுக்கு நல்லா தாக்கு பிடிக்க நம்புறோம். சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் ஆரம்பிச்சலாமா? ஆமா, மேல டெக்கரேஷன் பண்ணுவோம். சைடுல ஃபுல்லா வால் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டணும். ஆரம்பிச்சலாமா? வீடா? ஓ செம. சோ இன்னைக்கு செகண்ட் எண்டிங்ல நான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணலனா போயிடும். ஆமா, மேல இருக்கிற ஒரே ஒரு வீடு மட்டும் தான் மிஸ்ஸிங். அதை நாளைக்கு செஞ்சு முடிச்சிருவோம். ஆமா, செஞ்சு நாளைக்கா? நம்ம கமாய்க்குள்ள விடுறோம். எஸ், விட்டுலாமா? மதக்குறோம். ஆமா, அந்த ஒரு நம்பிக்கையோட போறோம். நாளைக்கு வந்து முடிக்கிற வீடியோ அடிக்கிறோம் என்ன? எஸ், ஓகே. இது Thursday morning 9 o'clock. எஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? மேல டெக்கரேஷன் பண்ண போறோம். டெக்கரேஷன் பண்ணிட்டு போட்டா தண்ணிக்குள்ள விட போறோம். எஸ், விட்டுலாமா? பா ஓகே, ஃபைனலா பாத்தீங்கன்னா மேல கூரை போட போறோம். ஓ சூப்பர். எல்லாம் அதை வச்சே பண்ணிட்டாங்க. சூப்பர். பெரிய செருப்பு மாதிரி இல்ல செமையா பண்ணியிருக்காங்கப்பா. நடக்குமா இது? கவுந்துராது? தெரியல, போட்டாதான் தெரியும். ஐயோ எனக்கு தெரிஞ்சு உள்ள முங்காது, வெயிட் தாங்குமான்னு தெரியல. மதக்குது கேட்டியா? ஆனா வெயிட் தாங்குமான்னு தான் தெரியல. நடக்குதுப்பா. நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஏன் பிளாஸ்டிக் இருக்குதாங்க பாட்டில் தானே. அவரு என்னது போய் தாங்குதுப்பா. அவரு அந்த இது போட்டிருக்காரு பார், லைஃப் ஜாக்கெட்டா? இல்ல 2 பேர் தான் ஏறி இருக்காங்க. நாங்க கடலுக்குள்ள இருக்கோம், தண்ணிக்குள்ள இருக்கோம். 3 பேர் பேருப்பா தாங்குது. பாடுறா, இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க பாரு. 3 பேரு. 3 ரவுண்ட் போட்டு போயிடுச்சு. நீங்க எத்தனை ரவுண்ட் போட்டு போயிடும் என்னாச்சு? ஓ இப்போ எத்தனை பேர் ஏறுறாங்கன்னு தாங்கிறது பாக்குறோம். கவுந்துற போது அமுங்குது. வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க. நிறைய ரவுண்டு போயிட்டு வந்துட்டாங்க. ஓ இவங்க ஃபேமிலிலாம் வந்துட்டாங்க. எத்தனை பேர் இதுல? ஆட வேற செய்யறாங்க. இது நல்லா இருக்கே, இது பொண்ணு இருக்குது. நடக்குவாங்களே. ஆமா, அது இதாகாது. எத்தனை பேர் தாங்குது? 7 பேரு. பத்தியா நல்லா தாங்குது. அதான் அந்த பாட்டில் இது ஃபுல்லா பாட்டில் தானே அது. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நடக்கும். எத்தனை பேரு? எத்தனை பேர்? 7 பேர்கிட்ட இருக்காங்க. ஐயோ வந்துச்சு. யார் பார்த்த வேலை? ஆனா இது பிரச்சனை இல்ல, திருப்பி அதை நிமித்துட்டு கூட ஏறிக்கலாம். உடையாம இருக்கு. அப்போ இவங்களும் போயிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தா நம்ம வீடியோவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம். உள்ள போட்டு இறக்கிட்டே வந்துட்டோம். ஆமா, மல்டிபிள் ரவுண்ட் கவுர தான் செஞ்சு ஒரு 2 பேர் வெயிட் தாங்காம கவுண்டருக்கு தவிர ஒன்னும் ஆகல. போட்டுச்சு. ஆமா, அதாவது ஒரே அட்டம்ப்ட்ல 7 பேர் வரைக்கும் கூட தாங்குச்சு. அப்படி தாங்கிட்டு வந்து நம்ம போட்டு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படி அசுராம நிக்க வச்ச ஸ்தலம் மாதிரி அப்படியே நிக்குதுன்னா. ஆமா, இறக்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு. சோ நம்ம போட்டு வேற லெவல்ல சக்சஸ் இருக்குனா. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். சூப்பர், செமையா இருந்துச்சு. ஆனா எப்படி யோசிச்சு என்னமா பண்ணிருக்காங்க. இது கஷ்டம்தான்ப்பா. ஆனா இது உட்காந்து 3 நாள் உட்காந்து அது பண்றது, இது அது எவ்வளவு இன்வால்வ்மெண்ட் வேணும். ஒருத்தருக்கும் 2 பேர் இருக்கும், இத்தனை பேருக்கு இருக்குமான்னு தெரியல. ஆமா, ஃபேமிலியா ஜாலியா அதுல போயிட்டு வந்திருக்காங்க. நான் நினைக்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. கவுந்துரும் தான் நினைச்சேன். இல்ல அதான் இது மேக்சிமம். நான் என்ன நினைச்சேன்னா ஒரு 2 பேர் தாங்குவோம், அதுக்கு மேல தாங்கன்னு நினைச்சேன். 7 பேர் தாங்குற அளவுக்கு உட்காந்துருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்